இவ்வளோ பேசுகிறாங்கள ரஜினி அம்மாவும் கலையரசனும். இப்போ சின்ன சின்ன பசங்களை ரேப் பண்ணி சாவடிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ரஜினி அம்மா வந்துட்டு குறி சொல்கிறவங்க, கலையரசன் வந்து ஒரு அகோரின்றீங்க. குறி சொல்கிறவங்க பணம் வாங்கலாம், அகோரி வந்து பணம் வாங்கக்கூடாதா? என்னங்க நியாயம்? குறி சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா என்ன ஃப்ரீயாக செய்கிறாங்களா? கிடையாது. இல்லை, ஒரு பிரச்சனைன்னு போனோம்னாவே 5000 10,000 கொடுக்கணும் ரஜினி அம்மாவுக்கு. சரிங்களா? அகோரியா கலையரசனும் அவ்வளோதான். அவரை பார்க்க போகிறவங்க 5000 10,000 கொடுத்துட்டு தான் குறி கேட்குறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 2 பேரோட நோக்கமும் பணமாக தான் இருக்குது. இவங்க குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட நோக்கமும் பணத்தில் தான் இருக்குது. நான் பெரியாளா நீ பெரியாளான்ற அளவுக்கு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மீடியாவில். அதை வந்து மக்கள் வந்து நம்ம பார்க்குறதுனால தான் அவங்க அடிச்சுக்கிறாங்க. எங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது, நாங்கள் திறமையான ஆளை வீடியோ மட்டும்தான் பார்ப்போன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து உருவாக மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஆடுவாங்க, 2 நாள் ஆடுவாங்க, 3 நாள் நம்ம பார்க்கலன்னா யாருமே பார்க்கவே மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. கலையரசன் வந்து இந்த அகோரியா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு மிகச்சிறந்த கலைஞன். சரிங்களா? அவர் மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞன்னு பார்க்க முடியாது. நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு அவர். ஆனால் அவர் திறமைக்கு கிடைக்காத மதிப்பு இப்போ அவர் அகோரி ஆனதுக்கு அப்புறம் அவர் தேடி வருது. அவங்களுக்கு வந்து பணம் பெருசாக படுது. கலையரசன் வந்து வீடு இழந்துட்டேன், காரை இழந்துட்டேன், எல்லாமே இழந்துட்டாரு. மக்கள் வந்து திறமைசாலிக்கு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து உருவாயிருக்க மாட்டாங்க. ரஜினி அம்மா மாதிரி சரி, கலையரசன் மாதிரி ஆட்கள் வந்து யாருமே உருவாக மாட்டாங்க. வந்து ரஜினி அம்மா குறி சொல்கிறவங்க நல்லவங்க, அகோரியா மாதிரி பணம் வாங்குற வந்து கெட்டவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் வந்து என்னைக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் தேடி போகிறீங்களோ அப்போ வந்து இந்த ரஜினி அம்மா மாதிரி ஆட்கள், கலையரசன் மாதிரி ஆட்கள் வந்து வளர முடியாது. அவங்கள தெரியாமலே போயிடுவாங்க. அப்போ திறமைக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம வந்து. அப்போ தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து வளர மாட்டாங்க. எங்குமே திறமைக்கு என்னைக்கு மரியாதை இல்லையோ அப்போ வந்து ஒரு திறமைசாலியும் கலையரசன் மாதிரி தான் ஆவாங்க. கலையரசன் வந்து நினச்சிருந்தா அவர் திறமையை மேலும் வளர்த்துருக்கலாம். ஆனால் மக்கள் வந்து திறமையை பார்க்க மாட்டிருக்காங்க. யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள தான் மீடியாவும் பார்க்குது, மக்களும் பார்க்குறாங்க. அப்போ வந்து கலையரசன் இந்த நிலைமைக்கு வந்து ஒன்று ரஜினி அம்மாவும் காரணம், பொதுமக்கள் நம்மளும் காரணம். ஸோ இதில் வந்து யாருமே இது குறை சொல்ல முடியாது. கலையரசன் வந்து ஒண்டியாக இருக்கும்போது நேர்மையான முறையில் சம்பாதிச்சாரு, வீடியோ பண்ணார். ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவரை நம்பி 3 பசங்க இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ பணம் தேவைப்படுது. திறமைக்கு வந்து இங்கே வந்து வேல்யூ கிடையாது, ஏமாத்துறவங்களுக்கு தான் வேல்யூன்னும் போது நல்ல மனுஷங்களும் அந்த ஏமாத்துற விஷயத்தை தேடி போய்கிட்டே தான் இருப்பாங்க.